வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே 6லேருந்து 10th வரைக்கும் ப்ளஸ் 11th 12thலையும் வந்து புக் பேக்கில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இருந்தால் மேக்ஸிமம் 100% வந்து மேக்ஸிமம் வந்து இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அனஃபோரா. அண்ட் அனஃபோரா இஸ் a technique where several phrases or verses in a poem begin with the same word or words. So same word or words வந்து பார்த்தீங்கன்னா begin ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. They growl at the rain and they growl at the sun. So they growl at the rain and they growl at the sun. So இது வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா. இது வந்து அனஃபோரா. அடுத்து epithet. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as a characteristic of the person or the thing mentioned அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எபித்தட் எக்ஸாம்பிள் பாருங்க, கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ எக்ஸாம்பிள் எபித்தட் இதுக்கு வந்து இதுதான் இருக்கு, கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இது ஒரு அட்ஜெக்டிவ் இல்லைனா ஃப்ரேஸ், குவாலிட்டி ஆர் அட்ரிபியூட் ரிகார்ட் அஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பர்சன் அதர் திங்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியோட கேரக்டர் தான் வந்து கிரம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் அது வந்து கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து எபித்தட். அடுத்து read the lines and identify the figures of speech. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts the life at a stake. She is real, she is not fake. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பாருங்க, இன்னேட், ஸ்டேக் அண்ட் ஃபேக். அது வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. ரைமிங் ஸ்கீம் பாருங்க, இன்னேட் அதுக்கு வந்து ஏ போட்டுருவோம், ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்து பி போட்டுடலாம், ஸ்டேக் அதுக்கு ஏ, அப்புறம் ஃபேக் வந்து மறுபடியும் ஏ. இப்போ ஏ பி ஏ ஏ. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. இதில் மெட்டஃபர் என்ன பார்த்தீங்கன்னா, she is a lioness அப்படி சொல்கிறது வந்து மெட்டஃபர். she is like a lion, she is like a lion or lioness அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா சிம்லின்னு வரும். ஸோ லைக் ஆஸ் வெளிப்படையாக வந்துச்சுன்னா சிம்லி, she is a lioness அப்படின்னு கொடுத்தனால அது வந்து மெட்டஃபர். அப்புறம் வந்து அலிட்டரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அலிட்டரேஷன் வேர்ட்ஸ்னா பாருங்க, நிறைய பேர் ரிப்பீட் ஆகும். ஸோ முதல் எழுத்து வந்து அப்படியே வந்திருக்கும், அதில் வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன அலிட்ரேஷன் வந்திருக்கு, ஃபெய்த் எஃப் வந்திருக்கு, இங்கே வந்து ஃபேம் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபெய்த் அண்ட் ஃபேம் அதுவும் நம்ம வந்து அலிட்ரேஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் சி அப்போ ஸ்ட்ராங் அதுவும் நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ரிதம் அண்டு ரைம். ஸோ ரைம் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ரைம் ஸ்கீம் இஸ் அ poet's deliberate pattern of lines that rhyme with other lines in a poem or stanza. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் லைனில் நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட் வார்த்தையை பார்க்கணும். ஸோ லைவ் ஏ லைவ் 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 ஃபர்கிவ் டை. ஸோ இந்த லைவ் ஃபர்கிவ் ஒரே மாதிரி வருது, அதனால ஏ கொடுத்துருக்காங்க. அப்புறம் லை டை அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி வரனால அதை வந்து நம்ம பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. சேம் சவுண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஏபி ஏபி அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரி. இமேஜரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் முக்கியமானது பாருங்க. த டெஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் அ பிக்சர் இன் த ரீடர்ஸ் மைண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, we can see, hear, count, read and write. The example explained to us the many tasks that could be completed by the machine. ஸோ நம்ம வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ண முடியுது பாருங்க. we can see, hear, count, read and write. ஸோ இமேஜினாக இருக்கா, இது வந்து மெஷினை பற்றி தானே சொல்கிறாங்க. ஸோ we can see, hear, count, read and write அது வந்து இமேஜரி. சொன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இமேஜரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பெருசாக என்ன பார்த்துருக்கோம், எபித்தெட் பார்த்துருக்கோம். அனஃபோரா, தே growl at the rain and they growl at the sun. இது வந்து அனஃபோரா. கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் சீட். அப்புறம் வந்து சிஎஸ்எல் ஐனஸ் வந்து மெட்டஃபர். அப்புறம் வந்து அலிட்ரேஷன் வந்து தெரிஞ்சது தான். அப்புறம் ரைமி ஸ்கீம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து இமேஜரி, we can see, hear, count, read and write அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரி. அடுத்து personification is a figure of speech in which a thing, an idea or an animal is given human attributes. அந்த ஹியூமன் பண்ணுற வேலைகளை வந்து ஒரு ஐடியா அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு அனிமல் வந்து செய்கிற மாதிரி கொடுப்பாங்க, உள்ள ஐடியாவும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. we can pull, haul and push and lift and drive. ஸோ இது வந்து என்ன பார்த்தா மெஷினை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து personification. ஸோ we can see, hear, count, read and write. ஸோ அந்த ரீட் அண்ட் ரைட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இமேஜரி. நம்ம எழுதுவோம்ல, நம்ம நம்ம பார்ப்போம், கவுண்ட் பண்ணுவோம், எழுதுவோம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரீட் அண்ட் ரைட் அப்படி வந்துச்சுன்னா இமேஜரி போட்டுருங்க அவங்க. we can pull, haul, push and lift and drive அப்படி வந்தால் அது வந்து personification. அடுத்து அசனன்ஸ்னா
ரெப்படேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வவல் சவுண்ட்ஸ். ஸோ வவல் சவுண்ட்ஸ் வந்து வரும் அசனன்ஸ்னா. எக்ஸாம்பிள் வந்து ஆல் வி ஆஸ்க். ஸோ ஆல் வி ஆஸ்க் இஸ் வந்து இந்த பெசிக்ஸ்ல வந்து என்ன வரும், ஆல் வி ஆஸ்க் வந்து வாட்டர், ஆயில், கோல் அந்த மாதிரி வரும் தெரியுமா அந்த லைன்ல. ஆல் வி ஆஸ்க் இஸ் சம் வாட்டர், ஆயில், வாட்டர், கோல் அண்ட் ஆயில் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசனன்ஸ். ஆல் வி ஆஸ்க், ஆல் ஆஸ்க் அது வந்து வவல் சவுண்ட் வருதுல, ஏஇ ஐஓயோ ஆன் வருதுல, அதனால அது வந்து அசனன்ஸ். அடுத்து கொனடேஷன். இதில் பாருங்க சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ். இது வந்து பாருங்க கனடேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம். இந்த லைனை கொடுத்துட்டு வந்து டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஒரே இடத்துல தான் வரப்போகுது நம்ம ஓவராலாகவே நம்ம சிலபஸில். ஸோ கனடேஷன் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, அதனால கனடேஷன் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து அலிட்ரேஷன் பாருங்க, ரெப்படேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ ரெப்படேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பாருங்க. வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளவ், வியூ, ஹீட் அண்ட் லைட். ஸோ பிரிண்ட் அண்ட் ப்ளவ் தான் இதில் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகுது, அதனால இது வந்து அலிட்ரேஷன். பொதுவாக நம்ம ஒரு பேப்பரில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பேப்பரில் என்ன இருக்கும், சிமிலி இருக்கும், கண்டிப்பாக ஒரு சிமிலி இருக்கும், கண்டிப்பாக மெட்டஃபர் இருக்கும், அப்புறம் பெர்சானிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்போலே, அலிட்ரேஷன், அந்த அப்புறம் ரைமிங் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம டஃப்பாக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து டிரான்ஸ்வர்ட் எபிதெட். ஸோ நம்ம எபிதெட் நம்ம முன்னாடி பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து எபிதெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் அப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எபிதெட், டிரான்ஸ்வர்ட் எபிதெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்பஸ் பை அ வாட்ஸ் லாங் வின்டர் ஸ்டார். ஸ்டார்வுடு அப்படி வந்துச்சுன்னா எபிதெட், விச் இஸ் பிளேஸ்டு பிசைட் த நவுன் வின்டர் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து இட் டஸ் நாட் டெஸ்கிரைப் த வின்டர் ஆஸ் பீயிங் ஸ்டார், பட் த ப்ரொனவுன் வந்து தே பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வின்டரில் வந்து மெனி வார்ஸை வந்து ஃபாட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஹார்வெஸ்ட் சீசன் வாஸ் எசென்சியலி பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர் இதில் ரெஃபர் பண்ணுறதுனா சோல்ஜர்ஸ் இந்த யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து ரொம்ப பட்னியாக கிடப்பாங்க, அதனால இதில் வந்து அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வின்டர் ஸ்டார் அப்படி சொல்றது வந்து டிரான்ஸ்வர்ட் எபிதெட். ஸ்டார்வுட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எபிதெட், வின்டர் ஸ்டார்வுட் தான் டிரான்ஸ்வர்ட் எபிதெட். ஸோ இதில் கொஸ்டின் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஸ்டார்வுட்னு மட்டும் வந்துச்சுன்னா எபிதெட், வின்டர் ஸ்டார்வ்ட் அப்படி வந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்டு எபிதெட். அடுத்து மெட்டஃபர். ஸோ சிமிலி அண்ட் மெட்டஃபர் நம்ம பார்த்தோம். ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபர், ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து மெட்டஃபர். அடுத்து ரெப்படிஷன். போயட்ஸ் ஆஃபன் ரிப்பீட் சிங்கிள் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். அப்போ வந்து அப்பப்போ வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, இதுக்கு மியூசிக்கல் எஃபெக்ட்டுக்காக. இதில் நோ மென் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் கிர்பக் இருக்கார்ல, அவர் வந்து ரிமெம்பர்ன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெசேஜ் வந்து சீரியஸாக வந்து கன்வே பண்ணும், அதுக்காக ரிமெம்பர் அப்படின்ற வார்த்தையை வந்து 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெப்படிஷன். இப்போ நோ மென் ஆன் ஃபாரின்ல வந்து எந்த இது பொய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன். இதில் வந்து வின்டர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ட் எபிதெட். ஸ்டார்வுன்னு சொன்னால் வெறும் எபிதெட் தான். இல்லை லாஸ்ட் ஸ்டான்ஸால பாருங்க, இதில் வந்து இந்த போயத்தில் நோ மென் ஆர் ஃபாரின்ல நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்டேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ சேம். இப்போ இதே மாதிரி இதை போயம் முடிக்கும் போது ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின் அப்படி சொல்லி அப்படியே மாற்றி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்டேஞ்ச், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்டேஞ்ச் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சினக்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a figure of speech in which a part is made to represent the whole or vice versa. Example, the western wave was all a flame அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் the western waves is a synecdoche as it refers to the sea by the name of one of its parts. ஸோ இதை வந்து இந்த வேவ்ன்றது வந்து சீயை தான் குறிக்குது, ஒன் ஆஃப் இட் பார்ட்ஸை தான் குறிக்குது. இந்த வேவ் வந்து சீயை தான் குறிக்குது, அதனால இந்த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஃப்ளேம் அப்படி கொடுக்கும்போது இது வந்து சினக்டோட், அதாவது ஒரு பாட்டு வந்து ஹோலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, அதனால அது வந்து சினக்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சினக்டோச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பேரடாக்ஸ். A figure of speech in which a statement appears to contradict itself அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து தான் பேரடாக்ஸ் அப்படி சொல்கிறோம். டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேரடாக்ஸ். ஸோ பீஸ் இருக்கு, வார் இருக்கு, அதனால இது வந்து பேரடாக்ஸ். பி க்ரூயல் டு பி கைண்ட். ஸோ கைண்டும் க்ரூயலும் கிட்டத்தட்ட ஆப்போசிட் ஆன்சர் வருது, அதில் பேரடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஆக்சிமோரான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதை நம்ம என்ன பார்ப்போம்.
ஸோ சினக்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ்ன்றது வந்து ரெஃபர்ஸ் டு த சி, அதனால இது. அடுத்து ஒனமோட்டோஃபியா, இது வந்து ஈஸியானதான், சவுண்டை வச்சு ஒன்று இருக்கும். ஸோ டிங் டாங் அந்த மாதிரி வர்றது, ஸோ பிட்டர் பேட்டர் அந்த மாதிரி வர்றது வந்து சவுண்ட் அசோசியேட் பண்ணுறது தான் ஒனமோட்டோஃபியா. அடுத்து ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கோட வரும். ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் தட் இஸ் ஆஃப் டு மேக் அ பாயிண்ட் ரேதர் தென் டு எலிசிட் ஆன்சர். ஸோ ஒரு பாயிண்ட்டை இது மேக் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. ரேதர் தென் டு எலிசிட் ஆன்சர் தான் ரெட்டோரிக்கல் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நம்ம 10th வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 9th பார்ப்போம். ஸோ 10th நம்ம அப்படியே ரிவிஷன் மாதிரி போயிடலாம். ப்ரோஸ் பாருங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போயம் எழுதுன யாரு? லியாமோ ஃபிளாகர்டி. அடுத்து நம்ம புக்ஸில் நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குது பாருங்க, த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்சா டவுடட். அப்புறம் த டையிங் டிடெக்டிவ் அர்தர் கொனான் டைல். அடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸில் இருக்கால் அவர். அடுத்து போயம் லைஃப் ஹென்ரி வான் டயக். அடுத்து ஐ ஆம் எவ்ரி விமன் ராக்கி நரியானே சிர்கே. அடுத்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் ஏசோப் ஃபேபிள்ஸ். அடுத்து சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் வந்து ரத்யார்ட் கிப்ளிங். இப்போ நோ மன் ஆர் ஃபாரின் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப். அப்புறம் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் வந்து நடியா புஷ். ஸோ சப்ளிமெண்ட்ரியில் பாருங்க டெம்பஸ் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். அப்புறம் வேற நம்மளுக்கு இருக்குது வேற ஒன்று. அப்புறம் வந்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் இருக்கா, அடாப்டர் ஃப்ரம் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் பாருங்க, அடாப்டர் ஃப்ரம் எட்டா ஆசின் பிளைட்செல் அண்ட் மேரி பிரான்சஸ் பிளைட்செல். இது ரொம்ப முக்கியம் பாருங்க, அடாப்டர் ஃப்ரம் எட்டா ஆஸ்டின் பிளைஸ்டெல் அப்புறம் மேரி பிரான்சஸ் பிளைட்செல். ஸோ இது வந்து முக்கியம். ஸோ லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் வந்து நம்ம ஆத்தர் வந்து வேறவங்கள பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் நம்ம வந்து யாரை பார்த்துருப்போம், மேரி மாப்ஸ் டாட்ஜ், அவங்க தான் ஆத்தர்னு பார்த்துருப்போம். மேரி மாப்ஸ் டாட்ஜ் தான் நம்மளுக்கு வந்து ஆத்தர்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க எட்டா ஆசின் பிளைஸ்டெல் அண்ட் மேரி பிரான்சஸ் பிளைஸ்டெல். ஸோ லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலாண்ட் வந்து மேரி மாப்ஸ் டாட்ஜ் இருக்காங்க. ஸோ அது வந்து இதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஸோ 10th ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து 9th. ஸோ 9th வந்து பாருங்கள் லேர்னிங் த கேம் சச்சின் ரமேஷ் நண்டில். ஸோ சச்சினோட ஆட்டோபயோகிராஃபி லேர்னிங் த கேம் பப்ளிஷ் பை ஹார்டன் அண்டு ஸ்டவுட்டன் யூகே. அடுத்து ஐ கிளான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் வந்து ரஸ்கின் பாண்ட், அது ஃபேமஸ் ஆனது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் வந்து சர் சி.வி. ராமன். ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம். அப்புறம் பர்த்டே லெட்டர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து போயம் வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். அடுத்து எ பாய்சன் ட்ரீ வந்து வில்லியம் பிளேக். ஆன் கில்லிங் எ ட்ரீ வந்து கிவ் பட்டேல். இது ரெண்டும் முக்கியமானது. எ பாய்சன் ட்ரீ வந்து வில்லியம் பிளேக், ஆன் கில்லிங் எ ட்ரீ வந்து கிவ் பட்டேல். ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை மேரி ஹவிட். ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை வந்து மேரி ஹவிட். அடுத்து த காமெட் யாரு, நார்மன் லிட்டில் ஃபோர்ட். காமெட் வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்ட். அப்புறம் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் த பெயின் கில்லர் மார்க் ட்வைன். கேட் அண்ட் த பெயின் கில்லர் மார்க் ட்வைன். அப்புறம் லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி ஹப் வில்லியம் டெம்பிள் ஹானர்டே. வில்லியம் டெம்பிள் ஹானர்டே. ஸோ இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம 9th வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அலிட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் அ அலிட்ரேஷன் இன் த லைன் அண்ட் ஐ ஸ்டண்ட் இட் வித் ஸ்மைல். ஸோ இதில் வந்து என்னது ஸ்டண்டு அண்ட் ஸ்மைல்ஸ் தான் அலிட்ரேஷன். இதில் வந்து ரிதமிங் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிள் தான். ஸோ ரிதமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஃப்ரெண்டு எண்டு. அப்போ ஏஏ ஃபோ க்ரோ ஏஏ பிபி. ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னே போட்டோம்லாம். ஸோ ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதில் வந்து நோட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து பாருங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து கான்சோனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெப்படிஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ். நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் அசனன்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து கான்சனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ சிமிலர் நெய்பரிங் வேர்ட்ஸ் பாருங்க. கான்சனன்ட்ஸ்னால் கான்சனன்ட் சவுண்டு வரும், அசனன்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் சவுண்டு வரும். அதான் மெயின் இது. ஸோ அசனன்ட்ஸ்னால் பபுள் சவுண்டு வரும், கான்சனன்ட்ஸ்னா கான்சனன்ட் சவுண்டு வரும். அடுத்து அனஃபோரா, ரெப்படிஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் அ சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பேராகிராஃப்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ அனஃபோரா நம்ம ரெப்படிஷன் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஸோ ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ்.
ஸோ நம்ம அந்த ஸ்பைடர் அண்ட் ஃப்ளைல வந்து இந்த மாதிரி வரும்ல, ஸோ பாருங்க அதுதான் வந்து அனஃபோரா. அடுத்து ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். இதில் வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? சிம்லி. ஸோ லைக் அஸ் வந்துச்சுன்னா அது வந்து சிம்லி. அடுத்து அலிட்ரேஷன், ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன். ஸோ ஸ்வீட் கிரியேச்சர், சைட் த ஸ்பைடர். ஸோ த ஸ்வீட், சைட், ஸ்பைடர் எல்லாமே அலிட்ரேஷன் தான். ஸோ இது வந்து சிம்பிள் தான். அடுத்து அனஃபோரா. ஸோ அனஃபோரா தான் அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க. அனஃபோரா ஸோ ரெப்பிடேஷன் ஆஃப் அ சர்டைன் வேர்ட் ஆஃப் phrase at the beginning of successive lines of the writing or speech. See that line hath never sounded, see that sail hath never sounded. இது வந்து அனஃபோரா. அடுத்து epithet. Epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as a characteristic of a person or the thing mentioned. ஸோ லிட்டில் ரிவர்ட் அப்படின்னு வர்றது வந்து epithet. ஸோ நம்ம முன்னாடியே அங்கே பார்த்தோம் டிரான்ஸ்ஃபர்ட் epithet அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். வின்டர் ஸ்டார், ஸ்டார்னு வந்தால் epithet, வின்டர் ஸ்டார்னு வந்தால் டிரான்ஸ்ஃபர்ட் epithet. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் லிட்டில் ரிவர் அப்படின்றது வந்து epithet. லிட்டில் ரிவர் வந்து epithet. அதில் வந்து வின்டர் ஸ்டார்னா டிரான்ஸ்ஃபர்ட் epithet, ஸ்டார்னா epithet. அடுத்து இமேஜரி. இமேஜரி பாருங்க. Imagery is a name given to the elements in a poem that spark the senses. It need not be only visible. It can relate any of these 5 senses. So imagery க்கு வந்து பண்ணோம்னா இது வந்து relate to any of the 5 senses அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ sight, hearing, touch, taste, smell. ஸோ yellow pebbles அப்படின்னு வர்றது வந்து இமேஜரி. இதில் வந்து yellow pebbles அப்படின்னு வர்றது வந்து இமேஜரி. yellow pebbles வர்றது வந்து இமேஜரி. ஸோ எல்லோ பபுள்ஸ் வர்றது இமேஜரி. ஸோ epithet வந்து பாருங்க, லிட்டில் ரிவர் வந்து epithet. அப்புறம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சீமிங், ஸ்டில், ஸ்டில் அப்படி சொல்கிறது வந்து அலிட்ரேஷன். லைக் அ சைல்ட் அட் பிளே அப்படி சொல்கிறது வந்து என்ன சொல்லலாம்? நம்ம வந்து சிம்லின்னு சொல்லலாம். ஸோ வே, டான்சிங், கிளான்சிங், பிளே. இதுக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்ன பார்க்கலாம்? வே, பிளே இருக்குது, டான்சிங், கிளான்சிங் இருக்குது. ஸோ ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏ, பிபிஏ. ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறது. ஸோ இதோட 9th முடியுது. ஸோ பெர்சானிஃபிகேஷன். Personification is a figure of speech in which an inanimate object or abstraction is given to human qualities or abilities. It is a stick together families that means the joy of earth. அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். ஸோ பெர்சானிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இமேஜரி. இமேஜரி இப்போ தான் பார்த்தோம். இதில் வந்து ஒரு 5 சென்சஸ் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, சைட், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல். ஸோ எல்லோ பபிள்ஸ். இதில் that hears the sweetest music அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இமேஜரி. அடுத்த மெட்டஃபர். ஸோ சிமிலி, மெட்டஃபர். சிமிலி தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து அந்த லைக் ஆஸ் வராமல் தான் வந்து மெட்டஃபர். ஸோ மெட்டஃபர் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் that makes an implicit, implied or hidden comparison between the two things that are unrelated but which share common characteristics. So it is a old home roof that shelters, there you find the gladdest playground. அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெட்டஃபர். ஸோ இப்போதைக்கு 10th and 9th முடிஞ்சிருக்கு. 9th முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து 8th பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்க, ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐ வாஸ் பார்ன் ஆன் July 4, 1982. ஐ வாஸ் பார்ன் இன் 1982. ஐ வாஸ் பார்ன் அட் எக்ஸாக்ட்லி 2 PM 2 AM. ஐ வாஸ் பார்ன் 2 minutes before my twin brother. ஐ வாஸ் பார்ன் after the Great War ended. ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஜான் இன் 1987. ஸோ நம்பர் மட்டும் முன்னாடி இருந்துச்சுன்னா அப்போ வந்து இன் 1987, அப்புறம் வந்து இன் ஜனவரி, இன் ஸ்ப்ரிங், இந்த 20th century, இந்த மார்னிங். ஸோ இன் எங்கெங்கே வருது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன் 1990 இல்லை இன் 1995 இல்லை இன் 2000 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் எக்ஸாக்ட்லி 2 PM ஆன் July 4. ஸோ நம்ம பர்த்டே சொல்லும்போது ஆன் ஆகஸ்ட் இல்லை ஆன் அந்த மாதிரி டேட் சொல்லிட்டு ஆன் August 5th அப்படி சொல்லிட்டு 1982 அந்த மாதிரி ஒரு டேட் சொல்லணும். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இடத்துல மிஸ்டேக் நடக்கும். ஸோ இதுல நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து ரெப்படிஷன். ரெப்படிஷன் வழி பார்த்துட்டே தான் இருந்தோம். ரெப்படிஷன் இஸ் லிட்டரரி டிவைஸ் தட் ரிப்பீட்ஸ் த சேம் வேர்ட்ஸ் ஆஃப் phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea, create rhythm and bring attention to an idea. ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, the woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ ரைமிங்காகவும் இருக்குது,
அதே மாதிரி அட்டென்ஷனும் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ரெப்படிஷன் வந்து பாருங்கள், அண்ட் மைல்ஸ் டு கோ அண்ட் மைல்ஸ் டு கோ அதான் ரெப்படிஷன். ஸோ அதில் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஜவஹர்லால் நேரு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் வந்து அதை பார்த்துட்டு தான் ஜவஹர்லால் நேரு தூங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் அவங்க. ஸோ அமெரிக்கன் சேர்ந்தவங்க, அமெரிக்கன் ஆத்தர். ஸோ முக்கியமானது வந்து நிறைய விஷயம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்க போகிறது alliteration. Alliteration is a repetition of the same consonant letters or similar sounds at the beginning words in a set of series of words. So whirlwind, furious clock, splendid scholar, memorable moments, creepy crawlish, இதெல்லாம் வந்து alliteration. அடுத்து imagery is the way that a writer helps reader visualize or see in their minds what is being described. For example, during Christmas, house smells like a chocolate brownie. The chocolate brownie அப்படின்றது imagery. Velvet coat அப்படின்றது imagery. The mountain was spewing and spitting the smoke அப்படின்றது imagery. Autumn leaves formed a blanket on the grass வந்து imagery. ஸோ imagery வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ chocolate brownie, velvet coat, spewing and spitting, blanket on the grass எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா imagery. அடுத்து personification ஏற்கனவே பார்த்துட்டோம். Figure of speech, the thing, an idea or an animal is given a human attribute. So human qualities நம்ம வந்து ஒரு அனிமலுக்கு ஒரு ஐடியாவுக்கு நம்ம கொடுக்கணும். The sun smiled down upon them. So sun வந்து ஸ்மைல் பண்ணாது, அதுக்கான ஹியூமன் குவாலிட்டி அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸ்மைலிங் குவாலிட்டின்னு நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து பெர்சானிஃபிகேஷன் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு க்ளூ வேர்ட். Justice is blind. The wind howled in the night. The moon played hide and seek with the clouds. The city never sleeps at night. The boat danced, the flower nodded, thunder grumbled, lightning danced, the iron hands, the popcorn left out of the bowl. இது எல்லாமே personification. ஸோ personification வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலி. எல்லாருக்கும் தெரிஞ்சது, கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு சிமிலி வராமல் எந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்காது. ஸோ லைக் அஸ் அப்படி வந்துச்சுன்னா வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா சிமிலி, அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து மெட்டஃபர் நம்ம சொல்லுவோம். ஆஸ் மைண்ட் அஸ் அ பேர்ட், லைக் பியஸ், ஆஸ் லைக், ஆஸ் பிரேவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலி. ஸோ அடுத்து வந்து மெட்டஃபர், இம்ப்ளைடு மீனிங். இதை கம்பேர் பண்ணுவோம். அந்த ஆஸ் மெட்டஃபர் வந்து டேரெக்டாக வராது, மறைஞ்சு வரும். மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட், ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. சி இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ, அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர், ஹர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ், த கிவன் டாஸ்க் வாஸ் அ ப்ரீஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். மெட்டஃபர் இஸ் அன் இம்ப்ளைடு மீனிங். Unlike similes which compare two things with the use of words like or as, metaphors directly set the comparison two things that are in no way similar. So no way similar இருக்கிறத வந்து metaphor வந்து comparison வந்து பண்றாங்க. So பாருங்க, which of the given options is a metaphor? Life is like a chocolate box, இது வந்து என்னன்னா simile. Raj is like his twin brother, இதுவும் simile தான். Bus is slow as a snail, இது வந்து simile. His words are pearls of wisdom அப்படின்றது மெட்டஃபர். ஸோ மெட்டஃபர் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கானது. ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th ப்ரோஸ் அண்ட் போயட்ரி சப்ளிமெண்ட்ரி என்ன பார்ப்போம். இந்த நோஸ் டுவெல் சி ராஜாஜி, சி ராஜகோபாலாச்சாரி. அப்புறம் வந்து என்ன இருக்குது, சார் ஐசக் நியூட்டன், இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் நத்தானியல் ஹாத்ரோன். அப்புறம் மை ரெமினிசன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் பெர்சன். அடுத்து வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த்வைல் ஜார்ஜ் எலியட். திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். லெசன்ஸ் இன் லைஃப் வந்து பிரிகேட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் வந்து சாந்தினி கோவிந்தன். அப்புறம் அந்த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து ரஸ்கின் பாண்ட். அடுத்து வேற என்ன இருக்குது, அவ்வளோதான். இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இப்போதைக்கு 7th ஓவர் ஆயிடுச்சு. ஸ்பீக் ஜென்ட்லி, யுவர் ஸ்பேஸ் இருந்தது யார், டேவிட் பேட்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. யுவர் ஸ்பேஸ் வந்து டேவிட் பேட்ஸ். யுவர் ஸ்பேஸ் வந்து டேவிட் பேட்ஸ். அப்புறம் சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் that directly compares two things. Simile explicitly use connecting words like as and like. ஸோ அது as like தான் வரும். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து யுவர் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொன்ன கடைசியில் எனக்கு எட்டர்னிட்டி சர்க்கிள் இது வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ இதில் வந்து ரைமிங் ஸ்கீமுக்காண்டு தான் இந்த யுவர் ஸ்பேஸ் எடுத்தோம். இந்த யுவர் ஸ்பேஸ்ன்றதே ஏபி அப்படி சொல்லிட்டு ரைமிங் ஸ்கீமில் தான் வரும். ஓவரால் இந்த போயமில்
கொஸ்டின் வந்து கேட்பாங்க இந்த யுவர் ஸ்பேஸ் இந்த போயத்தில் ரைமிங் ஸ்கீம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஏபின்னு தான் வரும். ஸோ இதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும், நிறைய பேராகிராஃப் இந்த மாதிரி லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெண்டு இது வச்சுருக்கோம். ஸோ லைஃபு ஸ்ட்ரைஃபு வில்லு ஸ்டில்லு த்ரிங்கு பிங்கு வெல்லு டெல் இது எல்லாமே ஏபி. ஸோ இந்த ஏபி அப்படி தான் அந்த மாதிரி ஃபுல்லாக வரும். யுவர் ஸ்பேஸ் பை டேவிட் பேட்ஸ் அது வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து ஏபி அந்த ரைமிங் ஸ்கீமில் தான் வரும். சிம்பிளி பார்த்தாச்சு. அப்புறம் சின்க்வைன் போயம் ஹேஸ் 11 வேர்ட்ஸ் அரேஞ்ச் லைக் திஸ் அப்படி வரும். ஸோ இதுதான் வந்து சின்க்வைன் போயம். இந்த போயம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ட்ரெயின் இருக்கு, லாங் ஸ்னேக்கிங் இருக்கு, ஒன்று. ஸோ இதில் பார்க்கலாம் சிங்கிள் வேர்ட் டைட்டில் நவுன் இருக்கும், 2 words that describe the title இருக்கும், 3 words that describe the action of the title, 4 words that describe the feeling in a phrase, 1 words that depicts the title அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து சின்னக்கைன் போயம். ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கும், அதுக்கப்புறம் 2 இருக்கும், அதுக்கப்புறம் 3 இருக்கும், அதுக்கப்புறம் 4 இருக்கும், மறுபடியும் 1 இருக்கும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 11 வேர்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதுதான் வந்து சின்க்வைன் போயம். Find the examples of alliteration and write them in the blank. So இது சிம்பிள் தான். ஸோ sunny smiles the alliteration, muddy monsoon mangoes, spring short sweet இது வந்து alliteration. அடுத்து he mused upon this curious case. What is the figure of speech? ஸோ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன இருக்குன்னா ஐரணி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த போயமே வந்து ஐரணி தான். அந்த பிக்டெயில் வச்சுருப்பாங்கள்ல, ட்ராஜிக் ஸ்டோரி பிக்டெயில் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு ஐரணி தான். அந்த போயமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐரணி தான். ஏன்னா ஒரு மேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஜின் மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப சீரியஸான டைட்டில் வச்சதுனால ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போயம் வந்து ஒரு ஐரணி தான். ஐரணி இஸ் a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. It may also be a situation that ends up in a quite a different way than what is generally anticipated. In simple words, it is difference between appearance and reality. So appearance and reality the difference வந்து பார்த்தீங்கன்னா ஐரணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12th வந்து பார்த்தீங்கன்னா The Castle வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் முயர் எழுதினது. இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா அலிகரின்னு இருக்கு. அலிகரின்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்ன அலிகரியில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிரிக்கெட் அண்ட் த கிரிக்கெட்னு சொல்லி அந்த இது பார்த்துருப்போம்ல. ஸோ அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலிகரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் கிடையாது, அது வந்து ஃபேபிள். ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்து ஃபேபிள். அந்த ஹவுஸ் ஃப்ளை, அந்த ஃப்ளை அண்டு ஸ்பைடர்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகரி. அது வந்து அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு, ஸ்பைடரும் ஃப்ளையும் பேசிக்கிட்டு கடைசியில் வந்து மனிதர்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகரி. ஹிடன் மீனிங் வந்து இருப்பாங்க அலிகரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Allegory is a complex narrative that involves characters and events that stand for an abstract idea or even, in other words, a story, poem or picture that can be interpreted to reveal a hidden meaning, typically a moral or political one. அதுதான் பார்த்தீங்கன்னா allegory. ஸோ கேசல் எட்வின் முயர் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு allegory. அடுத்து அவர் கேஷல்னா ட்ரீ ரிட்டன் பை டோரு டட். அவர் கேஷல்னா ட்ரீ ரிட்டன் பை டோரு டட். இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க like a huge python winding round on round the rugged trunk intended depth with the scars. இதில் வந்து like a huge python அப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இல்லை, ஆனால் like a huge python நம்ம வந்து like as தான் நம்ம வந்து சிமிலி அப்படின்னு நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம சிமிலின்னு போட்டுருவோம். ஆனால் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஜூ மார்பிசம், அதுவும் கரெக்டு தான், சிமிலியும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜூ மார்பிசமும் கரெக்டு, சிமிலியும் கரெக்டு. ஜூ மார்பிசம் என்னன்னா describing the vine in animal terms. This is used to illustrate movement, making the tree seem more actively alive and also implying movement. So process of life அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜூமார்பிசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லைக் அ ஹியூஜ் பைத்தான் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வருது. ஸோ இது வந்து விலங்குமா இருக்கு, அதனால ஜூனானது அனிமல், மார்ஃப்னானது ஃபிசிக்கல் ஃபீச்சர், மார்ஃப்னா வந்து ஒரு தோற்றம், அதனால ஜூமார்பிசம் அது வந்து இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக்கு சிமிலியும் கரெக்டு, இல்லை இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஜூமார்பிசம். அவர் கேஸ்ட்ரோனாட்டி எழுதுனது யாரு? டோரு டட். அடுத்து உலிசிஸ் பை ஆல்ஃபிரட் டெனிசன். உலிசிஸ் பை ஆல்ஃபிரட் டெனிசன். இதில் வந்து என்ன அது கேட்டிருக்காங்க, த்ரோ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹயார்ட்ஸ் வெக்ஸ் த டிம் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பெர்சானிஃபிகேஷன். த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹயார்ட்ஸ்
வெக்ஸ் தான் நெக்ஸ்ட் டீப் அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க. இது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பெர்சானிஃபிகேஷன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரூஸ் கட்டிங் ட்ரிஃப்ட் ரெய்னி ஹயாட்ஸ் வந்தால் அது வந்து பெர்சானிஃபிகேஷன். அடுத்து சம் ஆஃப் த பொயட்டிக் டிவைசஸ் என்னன்னா ஆன்டிதீசிஸ். இட் இஸ் அ லிட்டரரி டிவைஸ் தட் எம்பசிஸ் த ஐடியா ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் ஐடியாவை பற்றி கொடுத்து பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ். த growth ஆஃப் அ ஃப்ரையல் ஃப்ளார் இன் அ பாத் அப் ஹேஸ் சம்டைம்ஸ் shattered and split a rock. Root have been gentle where lasers fail. இது வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ கான்ட்ராக்ட் கேரக்டர்ஸை வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ த growth ஆஃப் அ ஃப்ரையல் ஃப்ளவர். ஸோ இது வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்டிதீசிஸ். அடுத்து டிரான்ஸ்ஃபர்டு epithet. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் an epithet grammatically qualifies a noun other than the person or thing. It is actually mean to describe. So transferred epithet பண்ணோம். Dead years before burials, lazy days, இதெல்லாம் dead years, lazy days, bringing change into a world, resenting change, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா transferred epithet. அப்புறம் repetition. It is a figure of speech. Tell him to be alone often and get himself and above all tell himself no lies about himself. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் நம்ம வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம என்ன இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 2 டாபிக் இருக்க பார்ப்போம். இதில் வந்து ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். இப்போ அங்கே ஹவு பிஹைண்ட் ப்ரோ மைண்ட். அப்புறம் வந்து அலிட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட் வந்து வரணும். சப்ஸ்டியூட் நியர்பை வேர்ட்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர். ஸோ லெட்டு, லீடரு, லேண்ட்ஸு. அப்புறம் வந்து செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வேவர் வால், அதுவும் அலிட்ரேஷன் தான். அப்புறம் சினக்டோ, a figure of speech in which a part is made to represent the whole or vice versa அப்படின்னு சொல்லி சினக்டோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், we French stormed Ratisbon. இயர் வேர்டு ஃப்ரெஞ்சு வந்து கண்ட்ரியை தான் குறிக்குது, நாட் த ஆர்மியை வந்து குறிக்கல. அதனால இது வந்து சினக்டோ அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு சி பார்த்தோம்ல, வேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து அது வந்து சியை தான் குறிக்குது. அதனால அது வந்து சினக்டோ. ஸோ சினக்டோ வந்து அந்த வேவ் வாட்டர் அந்த மாதிரி பார்த்தது சினக்டோ. வி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாம்ப்டு த ராட்டிஸ்போன் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுவும் வந்து சினக்டோ தான். ஸோ ஓவரால் நம்ம வந்து 6th 12th வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்பாங்க. இதை தவிர கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி கேட்டால் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இது நம்ம மேத்ஸ் ஆத்தர்ஸ் அந்த மாதிரி நம்ம அதுவும் பார்த்தோம். ஸோ பொயட் நேம்ஸ் ஆத்தர்ஸ்லாம் பார்த்தோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சிம்லி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் வந்து மேத்ஸ் ஆத்தர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் டேரெக்டாக அந்த பேரை மட்டும் வச்சுட்டு இதில் ஒரு 15 கொஸ்டின் வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.